மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அன்பான வணக்கம். பள்ளிக்கு செல்லும் பெற்றோர்கள், அதாவது பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு சில ஆலோசனைகள். இது பத்திரிகைகளில் வந்த செய்திங்க. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவு போடுறேன். பிள்ளைகளின் எதிர்காலத்தை சரியான பாதையில் கொண்டு போவதில் முக்கிய பங்கு பெற்றோர்களுக்குத்தான் உண்டு. அதிலும் கல்வி என்று வரும்போது மிக தரமான பள்ளியில் சேர்ந்திருந்தாலும் பெற்றோர்கள் மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. அதில் தினந்தோறும் குழந்தைகளின் நாட்குறிப்பேட்டை தவறாமல் பார்த்து கையொப்பமிட வேண்டும். அதாவது தினமும் குழந்தைங்க பள்ளிக்கு வராங்களாங்கிறத போயிட்டு நாட்குறிப்பேட்டை பார்த்து அவங்க அட்டனன்ஸை பார்த்து கையொப்பமிட வேண்டும். குழந்தைகள் பள்ளிக்கு தினந்தோறும் வருவதை உறுதி செய்ய வேண்டும். வீட்டு பாடங்களை சரிவர செய்ய குழந்தைகளுக்கு உதவிட வேண்டும். குழந்தைகள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வருவதற்கு பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும். பள்ளியில் நடைபெறும் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அப்பாவோ அம்மாவோ போயிட்டு கலந்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. குழந்தையின் உடல் நலம், அதாவது நம்ம குழந்தையின் உடல் நலம் தொடர்பான விவரங்களை வகுப்பாசிரியர் அல்லது தலைமை ஆசிரியர் அவங்க தவறாமல் தெரிவிக்க வேண்டும். அதாவது நம்ம குழந்தைகளுக்கு ஏதோ உடல்நலம் பற்றிய உடல்நலம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்டையோ அல்லது ஹெட் மாஸ்டர்கிட்டையோ சொல்கிறாங்க. குழந்தைகள் நன்கு கல்வி பயிலவும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் கவனம் செலுத்த வேண்டும். தங்கள் குழந்தைகளின் கற்றல் திறனை அவ்வப்போது வகுப்பாசிரியரிடம் கலந்து ஆலோசித்து தெரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். அதாவது இதை முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய குழந்தை எப்படி படிக்கிறாங்கிறத அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட சரியான முறையில் போயிட்டு ஆலோசனை செஞ்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். படிப்பு மட்டுமின்றி மற்ற விருப்பமான துறைகளில் தங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு ஊக்கமும் ஒத்துழைப்பும் தந்து தன்னம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். இப்போ உங்கள் குழந்தை ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதை அங்கே ஸ்கூலுக்கு போய் நம்ம கேட்டால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால் மற்ற துறைகளில் அவனுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க, அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கோ பிடி டீச்சருக்கும் தெரியும். தங்கள் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு ஊக்கமும் ஒத்துழைப்பும் தந்து தன்னம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். அதாவது எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்காம தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி சில அடிப்படையான ஒழுங்குமுறைகளை பெற்றோர்களும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை செய்தியில் போட்டிருக்குதுங்க. இது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இதில் கமெண்ட் பண்ணுங்கள்.